டூரிங் சினிமாஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். உங்களுக்கு ஏதாவது தேவையா சார்னு கேட்டார். ஐயா எனக்கு தேவைன்னு சொல்றது எனக்கு அந்த பக்கம் எதுன்னு சொல்ல தெரியல. ஆனால் இது ஒரு விஷயம் பாருங்க. இது மாதிரி குட்டி பத்மினின்னு ஒரு பொம்பளை வந்து என்னை ரொம்ப கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கு. நீங்க இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். ரொம்ப கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதே நடிகர் சங்கத்தில் வந்து அவங்கள கண்டிச்சாங்க. அந்த அம்மா வந்து அழுது அழுது ஐயோ ஐ ஆம் சாரி ஐ ஆம் சாரி ஐ ஆம் சாரி. மாதிரி 2 படம் எடுத்தேன். பைலிங்குவல். கிராமம் என்கிற படம் வந்து மலையாளத்தில், நம்ம கிராமம்ங்கிற படம் தமிழில். அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்து பாராட்டுற போல் அவங்களுக்கு ஒரு 25 பவன் மாலையை போட்டாங்க. சார், இப்போ வந்துட்டு உங்கள் பையன் வந்து ஜெர்மனியில் இருக்கிறாரு. அவர் கூட போயிருக்கலாம்ல. ஏன்னா இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வந்துட்டு பையன் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் இல்லையா? அவர் வந்து தாதா சாஹேப் பால்கே அவார்டுங்கிறது வந்து அந்த நான் வர வருஷம் வரைக்கும் 27 பேர் கிடைச்சிருக்கு. அதில் 25 பேரும் பாம்பேக்காரங்க. தமிழ் எடுத்தவங்களுக்கோ மலையாளம் ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இல்லை நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம், அதெல்லாம் நடக்க போகுது. இப்போ நானும் பொறுமையாக பொறுத்து பார்த்தேங்க. வேறு வழி இல்லை. திடீர்னு இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு என்ன காரணம் சார்? ஐயா, நான் இப்போ தான் சொன்னேன், பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேங்கிறத சொன்னேன். அங்கே படித்ததுனால நல்ல உலக அளவில் வந்து எல்லாரும் பாராட்டும் அளவுக்கு படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம். நான் 20 படம் எடுத்திருக்கேன். நல்ல படங்கள் எடுத்திருக்கேன். சில படங்கள் ஓடும், நல்லா போகும். சில படங்கள் சுமாராக ஓடும். சில படங்கள் ஃப்ளாப். ஆனால் மோரார்லெஸ் பிரேக் ஈவன்பாங்களே, அந்த பிரேக் ஈவன்லேயே போயிட்டு இருந்தது. ரொம்ப லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை, அப்படியே போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் வந்த ஒரு 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 என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் எனக்கு வந்து நம்ம உலக அளவுக்கு நம்ம எல்லோரும் பாராட்டணும், அந்த அளவுக்கு உலக லெவலில் ஒரு இப்போ நம்ம வந்து இப்போ படங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் தான். அது மாதிரி 2 படம் எடுத்தேன். பைலிங்குவல். கிராமம் என்கிற படம் வந்து மலையாளத்தில், நம்ம கிராமம்ங்கிற படம் தமிழில். அந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நம்ம கிராமம் வந்து பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அவார்டு வந்தது. அந்த அவார்டு வந்தது. அது இல்லாமல் வந்து நேஷ்னல் அவார்டு வந்தது. அதில் வந்து சுகுமாரி அம்மா அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்தது. அது வந்ததுன்னு கேள்விப்பட்டு அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து அவங்க ரொம்ப க்ளோஸு. முதல் ஃபிலிம்லேருந்தே அவங்க ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து சுகுமாரி அம்மாவை சுக்கம்மானு தான் கூப்பிடுவாங்க. இவங்க வந்து அவங்கள அம்முன்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவு க்ளோஸ் அவங்க. அப்போ கூப்பிட்டு இது மாதிரி சுக்கமாக நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு அவார்டு வந்திருக்குன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நான் கூப்பிட்டு எம்என் ராஜம்மா, ஆச்சி, மனோரமா, சச்சு அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்து பாராட்டுற போல் அவங்களுக்கு ஒரு 25 பவன் மாலையை போட்டாங்க. ஏப்பா. அதை போட்டு, அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு தெரியும் பக்கத்தில் வீட்டில் தான் இருக்கார் மோகன். எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி ப்ளூரே டிஸ்க்கு 2 பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். நான் சரின்னு சொல்லி ப்ளூரே டிஸ்க்கு அப்போவே வந்து சரிம்மான்னு சொல்லி நான் அந்த மாலையை திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்தேன். எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் அவங்க போட்டதில் வந்து ஒரு உண்மை வந்து என்னென்னா, அவங்களுக்கு செஞ்ச பேசுகிற அக்சண்ட் எப்படி இருக்கணும் அந்த கேரக்டர், அதுபோல் ஓரோ விஷயமும் வந்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்தேன். ப்ளூரேல டிஸ்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவே நான் இங்கேருந்து போய் ராயப்பேட்டாவில் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு பையன், ஒரு வட இந்திக்கார பையன், அவனுக்கு ஏன் அங்கே போனேன்னா, நான் எங்கேயாவது தமிழ் தெரிஞ்சவங்கிட்ட போனால் எனக்கு இந்த லீக் ஆகிடுமோன்னு பயம். அவன் எங்கேயாவது பிரிண்ட் போட்டு ஊற்றுருவானு. சரின்னு சொல்லி அவன் பக்கத்துலேயே உட்காந்து 2 ப்ளூ ரே டிஸ்க் எடுத்துகிட்டு வந்து ஓடோடி வந்தேன். ஒரு 7:30க்கு நேராக இங்கே வந்து சேர்ந்தேன். போயஸ் கார்டனில் பூங்குன்றன் அவங்க பிஏ பேர். அவர்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்ட கொடுத்த மாதிரி அம்மா கேட்டிருந்தாங்க, கொடுத்தேன். மறுநாள் காலையில் ஒரு 9 மணிக்கு நான் பேப்பர் படிச்சுன்னு உட்காந்துருக்கேன். திடீர்னு ஃபோன் எடுத்து பேசுகிறேன். இந்த மாதிரி வேறு அம்மா வீட்டில் பேசுகிறேன், அம்மா அவங்கள்ட்ட பேசுகிறேங்கிறாங்க. நான் உங்கள் படத்தை பார்த்துருக்காங்கன்னு தெரியும். அதனால் எனக்கு பயம், அப்படியே நர்வஸ். எடுத்தேன் ஃபோன் பேசினா, மோகன் நான் நைட்டெல்லாம் தூங்கலை மோகன், நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன், உங்கள் படத்தை பார்த்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்க புரியுது. என்னம்மா நான் ஏதாவது தப்பு பண்ணுறதா முதலே சொல்லிட்டேன், தப்பு பண்ணுறதா மன்னிச்சுங்கம்மா,
இல்லை மோகன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்கீங்க. ரொம்ப அதாவது உருக்கமாக, இவ்வளவு தூரம் ரொம்ப உருக்கமாக ஒரு கதையை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை நான் வந்து எப்படி சொல்ல தெரியல. நைட்டெல்லாம் தூங்கலை, ரொம்ப அழுதுட்டேன் மோகன். நைட்டில் தூங்கக்கூட இல்லை. அதனால் எனக்கு வந்து ஒரு நாள் கூட, எனக்கு ஒரு தடவை கூட இந்த படத்தை நான் பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்து எனக்கு இந்த ப்ளூரே நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன், கொஞ்சம் கையிலே வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம், இது வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க, நான் ஜெயா டிவிக்கு வாங்கிக்கிறேன் ஒரு சேட்டலைட் ரைட்ஸுக்கு அப்படின்னாங்க. எனக்கு சந்தோஷம். ஓகேம்மா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு டக்குன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுற சொல்கிறது போய் நான் உண்மையாக சொன்னேன். ஆமாம், எனக்கு எல்லாமே அந்த படம் எடுத்ததில் 1.25 கோடி ரூபா. நான் பிளான் போட்டதோ வந்து ஒரு ரூபா முடிக்கிறதுக்கு பிளான் போட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணேன், என்னோடய பணத்தை வச்சு தான் ஆரம்பித்தேன். என்னோடய 50 லட்ச ரூபாய்க்கு ஷேர்ஸ் இருந்தது சிட்டி யூனியன் பேங்கோட, அதெல்லாம் விற்று தான் படத்தையே ஆரம்பித்தேன். ஆனால் முடித்து யாருமே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாருமே வரலம்மா. சரி, அவார்டுக்காக வெயிட் பண்ணணும், அவார்டுக்காக வெயிட் பண்ணேன். அவார்டு வந்தும் கூட யாருமே வரலம்மா. கடைசியில் நானே ரிலீஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால் எனக்கு நிறைய செலவாகிடுச்சும்மா. 1.25 கோடி ரூபா ஆயிடுச்சு பேங்கில். கொடுக்க வேண்டிய பிரின்சிபல், அப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமா. நீங்கள் அவ்வளோ கொடுத்தா ஐ எம் ஹாப்பி. அது நியாயம்தான் போங்க. 1.25 கோடி ரூபா ஒன்றும் அதிகம் இல்லை. நான் பண்ணுறேன் போங்க, நான் உங்களுக்கு அது உங்களுக்கு அந்த ரூபா வர மாதிரி நான் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரிம்மா சரி. அப்புறம் நீங்கள் பூங்குன்றர்கிட்ட பேசிகிட்டு இருங்க, பூங்குன்ற கான்டாக்டில் வச்சுங்க. நாங்கள் பூங்குன்ற கான்டாக்டில் அடிக்கடி போய் பார்ப்பேன். அவர் வந்து இல்லை சார், அது பாஸ் ஆகிடுச்சு, 1.25 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து நம்ம துட்டு வாங்கினதுமே அதே வாரம் படத்தை போட்டுடுறோம் ஃப்ரெஷ்ஷாக. அது நான் துட்டு ரெடியாகிட்டு சொல்கிறேன் சார், ரெடியானதும் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் வந்து ரெடி பண்ணி கொடுக்கல, கையில் வந்து நான் சொல்கிறேன். சரி, அது என்ன பண்ணுறது. அது மாதிரி பார்த்துட்டு ஒரு நாள் வந்து திடீர்னு அந்த அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லைன்னு யாரோ சொன்னாங்க. எல்லாமே வந்து இந்த வீட்டில் வேலை பண்ணுற பொம்பளைங்க தான் அந்த நியூஸ்லாம் சொல்லி, அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லையா அப்படின்னு. எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப உழைச்சது மாதிரி. கடைசியில் இப்படி அடுத்து அவங்க உடம்பு சுகம் இல்லைன்னா என்ன சொல்கிறது தெரியல. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள மீட் பண்ணீங்கல்ல? ஆமாம், போய் பார்த்தேன். அப்போலோக்கு போகிறவங்க திரும்பி வரல. அது எனக்கு பெரிய பெரிய அடி. அதாவது நான் ரொம்பவும் வந்து நான் அவங்கள வந்து நான் ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, அட்மையர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளவு தூரம் அவங்க வந்து ஒரு ரொம்ப துணிச்சலான ஒரு ஏதாவது நிச்சயம் பண்ணால் அது பண்ணியே. காஞ்சி பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதி யார் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? என்ன துணிச்சல் பாருங்க. அனுராதா ரமணன் போன்ற சில லேடிஸ் வந்து அவரோட நடத்தை சரியில்லைன்னு சொல்லவே உடனே ஆந்திராவுக்கு ஆள் அனுப்பிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்தாங்க. அவ்வளவு துணிச்சல் அவங்களுக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இன்றைக்கி அந்த படத்தை நான் விற்க முடியலைங்க. இன்றைக்கும் அதோட சேட்டலைட் ரைட்ஸ் இன்னும் விற்க முடியல. எல்லாம் வந்து இல்லை, அதுதான் வந்து அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்களே, ஜெயா டிவி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதுவே சொல்கிறாங்களே, இன்றைக்கி நான் விற்க முடியல. இதுதான் என் நிலைமை. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு படம் பார்க்குறது தான் எனக்கு வந்து ஒரே ஹாபி மோகன். 2000 படம் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து டாப் 10 ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஒரு 10 படங்கள். அதில் 2-3 இங்கிலீஷ் படம் சொன்னாங்க. ஒரு ஹிந்தி படம் வந்து ஏதோ ஒரு படம் சொன்னாங்க, ஷோலே. தமிழ் படம் வந்து காதலிக்க நேரமில்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஆனால் நான் பார்த்த படங்கள் இந்த டாப் 10 ஃபிலிம்ஸ் நான் சொன்னேனே, அதில் வந்து நான் பார்த்து உங்கள் படம், தமிழ் படம் நம்ம கிராமம் 5வது ரேங்க், 5th ரேங்க். அது அது வந்து நிச்சயமாக ஆல் டைம் கிரேட் ஃபிலிம்ஸில் நான் பார்த்து 5th ரேங்க் அப்படின்னாங்க. இதெல்லாம் சர்டிஃபிகேட் மாதிரி நான் கையில் வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி போய் ஓல்டேஜ் ஹோமில் உட்காந்துருக்கேன். இதுதான் என்னோடய கதை.
சார் இப்போ வந்துட்டு உங்கள் பையன் வந்து ஜெர்மனியில் இருக்கிறாரு, அவர் கூட போயிருக்கலாம்ல. ஏன்னா இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வந்துட்டு பையன் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் இல்லையா? அவர் வந்து அவன் ஒரு நல்ல அங்கே போய் நல்ல பொசிஷனில் இருக்கான். அவன் என்ன பார்த்துக்காமலும் இல்லை, எனக்கு வந்து நான் வேணா இங்கே இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லாமலும் இல்லை. ஆனால் உன் கரியரை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் தான் அவனை என்கரேஜ் பண்ணி நீ உன் கரியரை பார்த்துக்கோப்பா, நீ இதை போய் என்னை பற்றி கவலைப்படாத, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் தனியாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி நான் சொன்னேனே, இந்த மாதிரி உடம்புக்கு வந்து இந்த வெர்டிகோ, ஹை பிபி, டயபெட்டிஸு, டெய்லி இன்சுலின் போடுறது இதெல்லாம் வரவே என்னால் தனியாக இருக்கிற முடியல. அதனால தான் இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்துட்டேன். சார் இப்போ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அண்டு சீரியல் வாய்ப்புகள்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போது எப்படி சார் இருக்குது? இப்போ பாருங்கள், எனக்கு நடுவில் பாருங்கள், இந்த காலில் இது வந்து எக்கிடிஸ் ஹீல்பாங்க. ஓகே. இந்த ஹீலில் வந்து ஒரு க்ரோத்து ஸ்பர் அப்படின்னு அந்த growth வரவே நடக்க முடியாமல் ரொம்ப வலிச்சிட்டு இருந்தது. அப்போ அந்த வலியை வந்து இல்லை தாங்க முடியாமல் நான் ரொம்ப அவதிப்பட்டேன். நான் நினச்சேன் இந்த தெர்மோ இது வச்சு எடுத்துடலாமேன்னு, வலியை வந்து இது பண்ணலான்ட்டு. அவெல்லாம் நடக்கலை. கடைசியில் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. ஆப்ரேட் இந்த பக்கம் பண்ணால் உள்ள என்ன லிகமெண்ட் வந்து உள்ள டேர் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துறோம், அந்த பக்கம் பண்ணாங்க. 5 லட்ச ரூபா அதுக்கே செலவு. 5 லட்ச ரூபா செலவாச்சு. மெடிசனுக்கு எனக்கு வந்து 50,000 ரூபா ஆகுது சார் மாதத்துக்கு. இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் ரஜினிகாந்த் எனக்கு அனுப்பிச்சார். ஒருத்தர் 2 லட்ச ரூபா அனுப்பிச்சார், என்னோட கசின் அவர். அது இல்லாமல் அதை இப்போ டெய்லி வந்து ஏதோ 20, 30, 50 அப்படின்னு இப்படி நான் நைட்டில் தான் பார்ப்பேன். அப்படியே அனுப்பிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில், நான் பிறந்து வளர்ந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து 2-3 லட்ச ரூபா அப்படியே இது பண்ணி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஃபிலிம் சேம்பர்லேருந்து 2 lakhs கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஃபிலிம் சேம்பர் 2 தடவை கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்தது 1.5 லட்ச ரூபா என்னோட கால் ஆப்ரேஷனுக்காக. இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. நான் ஃபிலிம் சேம்பரில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். 400 கோடி ரூபா இன்றைக்கி அதுக்கு சொத்துக்குது. நாங்களே அந்த சொத்தை 400 கோடி ரூபாய் அந்த லேண்டில் வந்து அன்னைக்கு வந்து இருந்தது 7 டெனன்ட்ஸு, 7 பேர் வந்து கம்பெனிஸு, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அங்கே வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் தான் 75 வருஷத்தில் முதல் தடவை இருந்த பிரசிடெண்ட்டு அவங்களையெல்லாம் வந்து ₹1 கூட காம்பன்சேஷன் இல்லாமல் பேசி அவங்கள அங்கேருந்து காலி பண்ண வச்சது. இது நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நடந்த விஷயம். இதெல்லாம் பற்றி அவங்க நல்ல விஷயம் எதுவுமே சொல்லலை, புரியுதுங்களா? அப்படி அந்த லேண்டை வந்து ஃப்ரீ ஆக்கி அந்த லேண்டில் வந்து முதல்ல பில்டிங் கட்டுறதுக்காக 7 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டலாம்னு சொல்லி சுப்பராவுங்கிற பெரிய ஆர்கிடெக்டை ஃபுல்லாக வாங்கி, அதுக்கு நம்ம துட்டு எதுவும் கொடுக்க வேண்டாம்னு யூகோ பேங்கில் வந்து அவங்க எடுத்துக்கிறேன், நாங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மவுண்ட் ரோட் சென்ட்ரல் ஆஃபீஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. துட்டு நம்ம உண்மையே செலவு பண்ண வேண்டாம், அந்த அளவுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து அதை வந்து அதை பற்றியெல்லாம் இவங்க எழுதவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பிரசிடெண்ட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராம் நாராயணன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டார். அவர் அங்கேருந்து ஆர்டர் போட்டு இல்லை அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, மோகன் சர்மா பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அங்கே ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. 22 கோடியோ இன்னும் ஆகிப்போச்சு. அன்னைக்கு நான் வந்து வெறும் 7.5 கோடி ரூபாய்க்கு நம்ம துட்டே கொடுக்காம பண்ண இன்றைக்கி 22 கோடி ரூபா எங்கெங்கிருந்தோ எடுத்து வந்து கட்டியிருக்காங்க. இதுதான் ஃபிலிம் சேம்பரை பொறுத்த வரைக்கும். நான் நிறைய செஞ்சுருக்கேன், அதுக்காக நான் சொல்லி காட்டலை. ஆனால் தெரியணும்ல, தாதா சாஹேப் பால்கே அவார்டுங்கிறது வந்து நான் வர வருஷம் வரைக்கும் 27 பேர் கிடைச்சிருக்கு. அதில் 25 பேரும் பாம்பேக்காரங்க, 2 பேருக்கு தான் பெங்கால்லேருந்து கிடச்சிருக்கு. அது என்ன ப்ராப்ளம்னா, அது கிடைச்சவங்க தான் அந்த கமிட்டியில் வந்து ஒரு நாள் உட்காந்து நிச்சயம் பண்ணுவாங்க அது யாருக்குன்னு. திரும்ப இன்னொரு பாம்பேக்காரனுக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இந்தி படங்கள் எடுத்தவங்க. 2 பேருக்கு தான் சவுத்துலேருந்து கிடச்சிது. ஒன்று நாகரெட்டி, இன்னொன்று எல்வி பிரசாத். தமிழ் எடுத்தவங்களுக்கோ மலையாளம் ஒன்றும் கிடைக்கல. நான் வந்து அந்த மெத்தடாலஜியை மாத்திரம்னு ரவிசங்கர் பிரசாத்னு அன்னைக்கு வாஜ்பேயி கவர்மெண்ட்டில் அன்னைக்கு வந்து அவர் ஐஎன்பி மினிஸ்டர், அவரை போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி, எஸ் மோகன் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லி அதோட மெத்தடாலஜியை மாத்திரம் எமினன்ட் பர்சன் ஷுட் பி இன்க்ளூடட் இந்த கமிட்டி டு செலக்ட் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் தென்னாட்டிலிருந்து கே பாலச்சந்தர், ராமாநாயுடு, அடூர் கோபாலகிருஷ்ணன், பிரகாஷ்னு ஒரு கேமராமேன், அவர் வந்து குருதத்தோட ஒர்க் பண்ணவர். எதுக்கு சொல்ல வரேன், இவ்வளோலாம் நல்லது செஞ்சதை பற்றி எதையுமே இவங்க குறிப்பிடலை. ஏன்னா இப்போ கமிட்டியில் உட்காந்துருக்காங்க, அந்த கமிட்டியில் வேறு உட்காந்துருக்காங்க, அதை வேலையெல்லாம் உலகத்துக்கெல்லாம் சொல்லி. ஏன் சார், நான் சேம்பரை வந்து நான் ஏமாத்தினேன்னா, சேம்பரை வந்து நாங்கள் இருக்கிறவங்கெல்லாம் முட்டா பசங்களா? இவங்க என்ன நினச்சாங்க? 1.5 லட்ச ரூபா முதல்ல கொடுத்தாங்க, என்னோட அதுக்காக 5 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. அதில் 1.5 லட்ச ரூபா அவங்க கொடுத்தாங்க.
இப்போ 2 லட்சம் ரூபா இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னோட நான் இருக்கிற இடத்துல மெடிக்கேஷனுக்காக. இவ்வளவு மட்டமாக சேமர் வந்து நினச்சாங்க. நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பாக இப்படி பண்ண மாட்டாங்களே. பண்ணுவாங்களா அவங்க? நீங்களே சொல்கிறீங்களே, தப்பு பண்ணால் பண்ணுவாங்களா? நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், உங்களுக்கு ஏதாவது தேவையா சார்னு கேட்டார். ஐயா எனக்கு தேவைன்னு சொல்கிறது எனக்கு அந்த பக்கம் எதுன்னு சொல்ல தெரியல. ஆனால் இது ஒரு விஷயம் பாருங்கள், இது மாதிரி குட்டி பத்மினின்னு ஒரு பொம்பளை வந்து என்னை ரொம்ப கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். ரொம்ப கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதே நடிகர் சங்கத்தில் வந்து அவங்கள கண்டிச்சாங்க. அந்த அம்மா வந்து அழுது ஐயோ ஐ ஆம் சாரி அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்டது. அன்னைக்கு ஓப்பன் இதில் மன்னிப்பு கேட்ட பொம்பளை மறுபடியும் அதையே பண்ணிட்டு இருந்தா நான் சொன்னேன், நீங்கள் எப்படி சார் சும்மா இருக்கு? இல்லை நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நடக்க போகுது இப்போ. அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது இவங்க வந்து என்ன வந்துங்கிறது அப்போ தான் தெரிய போகுது. நானும் பொறுமையாக பொறுத்து பார்த்தேங்க, வேறு வழி இல்லை. தயவு செஞ்சு நான் அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த மெசேஜ் எல்லாம் கவனிச்சு பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் உண்மையிலேயே நான் என்னோட ஃபார்மர் ஒய்ஃப்ஸை டைவர்ஸ் பண்ண ஒய்ஃபை ஏமாத்திட்டு தான் அவங்க அனுப்புவாங்களா? நான் இந்த ப்ரோக்ராமே பார்க்குறது கிடையாது. ஏன்னா என்னை பற்றி அவதூறுக்கு மேலே அவதூறு, அலகேஷன், பொய் இதே தான். இதை என்னத்தை பார்க்குறது? நான் பார்க்குறதே கிடையாது. ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக அதை பார்த்து ஃபுல்லாக எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கஸ்தூரி மேமும் அதே மாதிரி ஏதோ ஒன்று உங்களை பற்றி அலிகேஷன் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அப்படி எதுவும் என்னை பற்றி அலகேஷன் மாதிரி எனக்கு சொன்னதாக தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உண்மையை தெரிஞ்சால் யாருமே அலகேஷன் சொல்ல மாட்டாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம். டூரிங் சினிமாஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.